அரசே, இவ்வளவு நாளும் காட்டு விலங்குகளைத்தானே வேட்டையாடினீர்கள். ஆஹா ஆஹா, இப்போது நாட்டு விலங்குகள், பசுக்கள் அரசே, பசுக்கள். இந்த இறைச்சியின் மனமும் ருசியும் ஆஹா ஆஹா. நதியானே, அந்த பசுக்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கின்றனவே, அவைகளை எப்படி வேட்டையாடுவது? என்ன சிங்கராசாவே, காட்டு விலங்குகளை கலைத்து கலைத்து வேட்டையாடிய நீங்கள், இவைகள் பசுக்கள் தானே, இதுக்கு போய் முட்டாள்
முட்டாளே, வாலி ஊரு, அரசியல் தெரியாதவன் நீ. நான் எப்போது கூட்டத்துக்குள் நின்று கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறேன். ஏதாவது ஒரு விலங்கை துரத்தி தனிமையாக்கி அதை கொன்று என் விளையாட்டை நடத்தியிருக்கிறேன். அது சரி, ஆனால் இவர்கள் பசுக்கள் தானே, பயப்பட்டு விடுவார்கள் அரசே. இந்த காளைகளுக்கு தமது பலம் என்னவென்று தெரியாது. பகுத்தறிவில்லாத அறிவிலிகள் 1000 ஆண்டுகளாய் அடிமைகளாக கிடந்து வண்டி இழுக்கின்றன இந்த ஐயறிவு ஜீவன்கள். கொம்பின் பலம் அறியாத காளைகள் என்று பாடியிருக்கின்றார் அறிவுள்ள தமிழ் புலவன். அப்போ இவர்களை வேட்டையாட முடியாத அரசே? ஏன் முடியாது? ஆட்சி பீடத்திலே இருப்பவன் நான். எங்களுக்கு சில தந்திரங்கள் அந்த பசுக்களை தனியாக பிரிக்க வேண்டும். ஓடுனே ஓடு. உத்தரவு மகாராஜா. ஆஹா ஆஹா, வாங்கோ வாங்கோ, நான் போறேன். ஆஹா ஆஹா, நான் போறேன். எனக்கு கிட்ட மேய்ஞ்ச சிகப்பனையும் காணலை. என்ன நடக்குது?
எங்களோட பட்டியலை நாங்கள் கவனம் இல்லாம இருந்துட்டோம். எங்களுக்கு உண்மையான பற்று இல்லை. நாங்கள் திக்கு திக்காய் நின்றபடியால் கன பேரை இழந்துட்டோம். அது எப்படி நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது எங்களது இனத்துக்கு பழக்கம் இல்லையே. ஓ, இப்படித்தான் எங்களோட தூட்ட கம்மனுடைய பெரியப்பன் இவனோட சித்தப்பன் எல்லோரும் எப்படித்தான் அணிந்துப்பான். இனி இருக்கிற ஆக்களை காக்க வேண்டும் என்றால் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வாழ வேண்டும் என்றால்